வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது, அதுக்கு எப்போ வழிபடணும், அந்த நேரம், அதோட முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வழிபட்டால் நமக்கு மகாலட்சுமியோட முழு அருளும் கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை. இந்த வரலட்சுமி நோன்புக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பூஜைனே நம்ம சொல்லலாம். ஏன்னா மகாலட்சுமியே நம்ம வீடு தேடி வர்ற அந்த ஒரு நாள் எவ்வளோ சிறப்பு. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்கன்னா நம்ம எப்படி தயாராகணும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வியாழக்கிழமையே நம்ம வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வராங்க. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நிஜமாகவே நம்ம இந்த பூஜை வரலட்சுமி பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் கலசம் வச்சாலும் சரி, நீங்கள் ஃபோட்டோ வச்சு சிம்பிளாக பண்ணாலும் சரி, மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அதனால் வியாழக்கிழமையே வீடு வாசல்னு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. விளக்குன்னு பூஜை பொருட்கள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு வியாழக்கிழமை சாயந்தரமே நம்ம நிலவாசல் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கணும். மாவிளை தோரணெல்லாம் கட்டிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சதுமே அன்றைக்கி எப்படி நம்ம விரதத்தை ஆரம்பிக்கிறோன்னா, எல்லா பெண்களும் காலையில் விடியற்காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். நல்லா அன்றைக்கி நல்லா பச்சை கலரோ இல்லை சிவப்பு கலரில் நல்லா அழகான ஒரு பட்டு சேலையை கட்டிக்கணும். கட்டி நம்ம நல்லா மங்களகரமாக இருக்கணும். தலையில் பூ வச்சுக்கோங்க, மஞ்சள் போட்டு குளிக்கணும், குங்குமம் இட்டுக்கோங்க. நல்லா அப்படி பார்க்கவே நம்மளே தெய்வீகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு போய் விளக்கேற்றி வழிபடணும். இதை கலசம் வச்சு வழிபடுற முறையை அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ எளிமையான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மகாலட்சுமி ஃபோட்டோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வாசனை திரவியங்கள் போட்டு அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு நல்ல வாசனை நிறைந்த பூக்கள், குறிப்பாக மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, தாமரை பூ கிடச்சா அன்னைக்கு கொண்டு வாங்கி வைங்க. அது மிக மிக சிறப்பு. இதை ஒரு மணை மேலே வச்சு நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அங்கே வச்சு அதில் மணை மேலே வச்சு சுவாமியை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு விளக்கேற்றி, மண் விளக்கு தான் ஏற்றணும். அகல் விளக்கு ஏற்றுங்க. அகல் விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபடணும். இதுக்கு என்னது நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டியதுன்னா, நெய்வேத்தியம் வெள்ளை கலரில், அதாவது இந்த ஸ்வீட்டு, முந்திரி ஸ்வீட்டு இல்லை பால் பாயாசம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட் மகாலட்சுமிக்கு படைச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை பொங்கல் கூட செஞ்சுக்கலாம். 1 ரூபா நாணயங்களோ இல்லைன்னா 5 ரூபா நாணயங்களை ஒரு 21 இல்லை 51 இல்லை 108 அந்த முறையில் வச்சு மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி வழிபடணும். அப்புறமா கனகதாரா சோஸ்திரம் அந்த நாளில் படிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அந்த பாடல்களை ஒழிக்கவாது செய்யணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்புறம் மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக ஒரு தாம்பலம் வைக்கணும். அதில் ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, 2 பழம், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, இதையும் அப்புறம் ஒரு தாலி சரடு ரெடி பண்ணி அதையும் மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு நீங்கள் கெட்டிக்கணும். நீங்களும் அந்த நேரத்தில் தாலி சரடு மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். இல்லைனா சும்மா ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் நீங்கள் கெட்டிக்கணுனாலும் கெட்டிக்கலாம். மகாலட்சுமிக்கு கெட்டும்போது இந்த தாம்பூலம் வச்சு மகாலட்சுமிக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி மகாலட்சுமியிட நம்ம வேண்டி வழிபடும்போது செல்வ குறை இல்லாமல் வாழலாம். கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். என்றைக்கும் செல்வ செழிப்போட நித்திய சுமங்கலியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வழிபடும் பெண்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும். ரொம்பவே சிறப்பான இந்த விரத முறை ரொம்ப எளிமையான முறை தான். எளிமையாக நம்ம செஞ்சு வழிபடும் போது அந்த மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர்த்துக்காவது தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள அழைச்சி நீங்கள் சாயந்தரம் பூஜை பண்ணி அதே மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக கோயிலில் போய் ஒரு 3 பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பானது. ரொம்பவே சிறப்பான விரதம். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த எளிய முறையில் வழிபடும் போது மகாலட்சுமியோட முழு அருளும் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.